Start பண்ணவா? Hi everyone, I am Sharadamani, Assistant Professor, Department of Commerce. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இந்த டைட்டிலில் ஒரே ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிற டாப்பிக்கில் ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்க போகிறோம். ஸோ கேஸ் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம திருப்பூர் இருக்குல்லங்க, அங்கே ஒரு கம்பெனி இருக்காங்க. ஓகே, அந்த கம்பெனி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 lakh rupeesக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே, ஃபயர் இன்சூரன்ஸில் போட்டிருக்காங்க. அண்ட் அந்த ஃபயர் இன்சூரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ரிவென்ஷன், அந்த எதெல்லாம் கவர் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸு, அதோட மிஷினரிஸ், அதுக்கப்புறம் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த கம்பெனியில் வந்துட்டு 150 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பவர் லூம் தறி சொல்லுவாங்க இல்லைங்க, பவர் லூம் மிஷின்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ டையிங் மிஷின்ஸ் ஆல்சோ இருக்குது. இங்கே வந்துட்டு 3 shifts ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே அந்த கம்பெனியோட ப்ரொஃபைலு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 lakh rupeesக்கு வந்துட்டு ஒரு ஃபயர் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே, என்ன கேஸ் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்துட்டு 24/7 அந்த டைம் பீயிங்கில் வந்துட்டு அந்த கம்பெனி ரன் ஆகிட்டே இருக்கும். அவங்க ப்ரொடக்ஷன் யூனிட்டுங்கிறங்காட்டிக்கு நிற்காமல் அந்த மிஷின் சரி ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு மிஷினில் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்பார்க்கிள் ஆனங்காட்டிக்கு அந்த இடம் ஃபுல்லாமே ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னம்னா 3 crore rupeesக்கு வந்துட்டு டேமேஜ் ஆகிடுச்சு. ஓகே, அவங்க போட்டதுக்கு 3 lakh rupeesக்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அவங்க இன்சூரன்ஸ் போட்டது வந்து 5 lakhக்கு. ஓகேங்களா, அந்த 5 lakh rupees அவங்க போட்டுறங்க காட்டிக்கு உங்களுக்கு 3.5 lakh வந்துட்டு தீ பிடிச்சிதாகிடுச்சு. ஸோ இது கேஸு. இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதனால ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு எப்போவுமே ஐடென்டிஃபிகேஷன். ஸோ நம்ம ஆன்சர் ஷீட்டில் எழுதும்போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு கேஸ் ஸ்டடின்னு போட்டு நம்ம என்ன அனலைஸ் பண்ணமோ அதெல்லாம் எழுதிடுவோம். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அதோட ஐடென்டிஃபிகேஷன், எதனால அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வித்தின் இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் அப்படின்னா வித்தின் 7 daysக்குள்ளே வந்து நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி கிளைம் பண்ணனா தான் வந்துட்டு நம்மளால் அதை அவைல் பண்ணிக்க முடியும். இது வந்து இன்சூரன்ஸ் பேஸில் ஒவ்வொரு டேர்ம்ஸில் மாறும். ஸோ ஃபயர் இன்சூரன்ஸ் அப்படின்னா 7 days, மேக்ஸிமம் 7 daysக்குள்ளே நம்ம அந்த ஃபயர் இன்சூரன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கணும். தென் ஒன்லி வி கேன் அவைலபிள். ஓகே, ஸோ அந்த 7 daysக்குள்ளே அப்ளை பண்ணணுங்கிறங்காட்டிக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸோ அந்த டாக்குமெண்டேஷனுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில். அவங்க வந்து எஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, என்னென்ன நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த என்னென்ன ரிஸ்க் அவங்க அவைல் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக அந்த மிஷின் ரன் ஆனங்காட்டிக்கு சம்திங் அந்த டெக்னிக்கல் எரர்ஸ்னால ஃபயர் ஆகிடுச்சுன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபயர் ஆகி முடிச்சாச்சு. ஸோ ரிஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சொல்ல டிஃபிகல்ட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபயர் இன்சூரன்ஸ் ஆனங்காட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது எல்லாமே வந்து செக் பண்ணியிருக்காங்க. அந்த அப்படி பண்ணும்போது என்னென்னலாம் வந்துட்டு டிஃபிகல்ட்டிஸ், ஒர்க்கர்ஸ் என்ன ஆகியிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டிருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் வந்திருக்கா மிஷினரிஸ்னால, இது எல்லாமே செக் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த அசஸ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மிஷினரிஸ் டேமேஜ் ஆகிருக்கு, என்னென்ன லெபார்ட்ரிஸில் என்னென்ன ஃபெயிலியர் ஆகிருக்கு, இதெல்லாம் நம்ம இன்சூரன்ஸில் கவர் ஆகிருக்கு, இது எல்லாமே வந்து ஒரு அசஸ்மெண்ட் போட்டு அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாஸ் ப்ரிவென்ஷனுக்காக என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஒரு இன்சூரன்ஸ் நம்ம போடுறோம், இந்த மாதிரி ஃபயர் இன்சூரன்ஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் வந்து அதை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ இந்த ப்ரிவென்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். லைக் இப்போது
ஒரு மோட்டார் இன்சூரன்ஸ் போடுறாங்க அப்படின்னா அந்த மோட்டார் இன்சூரன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பீரியாடிக்கல் டைமில் வந்து இன்சூரன்ஸை ரினிவல் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபயர் இன்சூரன்ஸுக்குமே வந்துட்டு அந்த ப்ரீமியம் கட்ட போவாங்க இல்லைங்க, அப்போ வந்துட்டு எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வியூ பண்ணிவிட்டு மானிட்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை ரினிவல் பண்ணி தருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்படி பார்த்திங்க அப்படின்னா 6 months once வந்து they are coming to the industry and they are verifying the எல்லாமே வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு அண்ட் தென் தே அக்செப்டிங் தேர் பேமெண்ட்ஸ். ஓகேவா? அந்த 4th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா, இல்லை இவங்க பர்டிகுலராக இந்த இதனால தான் வந்துட்டு ஃபயர் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ எம்ப்ளாயி கிட்ட தனியாக, பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட தனியான்னு சொல்லிட்டு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிவ்யூ பண்ணும்போது அவங்க வேறு ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா ஆஸ் அ அந்த இன்சூரன்ஸ் பர்சன் அந்த கம்பெனி இல்லாமல் வேறு பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட, அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட தனித்தனியாக வந்து செக்ரிகேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு விஷயமும் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுருக்காங்க. அப்படி கேட்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா இவங்க அந்த கம்பெனி என்ன சொன்னாங்களோ அதவே தான் எல்லோரும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்காட்டிக்கு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டு, இவங்க அண்டர் த ஸ்கீம் தான் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, இவங்க என்ன ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்களோ அதுக்கு கரெக்டான ப்ரூஃப் வச்சுருக்காங்க, அண்ட் இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வித்தின் 40 days அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் மூலியமாக இருக்க எல்லா அமௌண்ட்டுமே அவங்க ரிட்ரைவ் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் ஆச்சு அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் போட்டாங்களோ அது ஃபுல்லாமே அவங்க ரிட்ரைவ் பண்ணிக்கிட்டாங்க. 3 lakh rupeesக்கு வந்துட்டு அவங்களுக்கு டேமேஜ் ஆகிடுச்சுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த 3 lakh rupees ப்ளஸ் அது போக கொஞ்சம் இருக்க அமௌண்ட்ஸ் எல்லாமே ஒரு 3.3 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிட்ரைவ் பண்ணிட்டாங்க. இது இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு கேஸு ஃபயர் இன்சூரன்ஸில். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.